ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவோ, அதின் கீழுள்ள ஆகாயமோ, வானாதி வானங்கள் யாவோ, அதின் கீழுள்ள ஆகாயமோ, பூமியில் காண்கின்ற யாவோ, கர்த்தா உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவோ, கடும் காற்றும் பனி தூறலோ, காட்டினில் கடும் காற்றும் பனி தூறலோ, நாட்டினில் வாழ்கின்ற யாவோ, நாதா உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன். ஆஹா, எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்று நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவோ, இந்நிலத்தே கலங்காதே, விசுவாசித்தால் நீதிமான் என்றுமேன் பிழைப்பான். விசுவாசித்தால் நீதிமான் என்றுமேன் பிழைப்பான். திருசபையே கிரிய செய்வார், தீவ அன்பில் பெருகிடுவார். திருசபையே கிரிய செய்வார், தீவ பெருகிடுவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தழைத்திட அருள் புரிவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றுமே பிழைப்பான்.
நீதிமான் என்றுமே பிழைப்பான். அல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை பாடுவோம். விசுவாசியே நீ பதறாதே என்று சொன்னது, நீ எதை குறித்து கலங்காதே, எதை குறித்தும் நீ கலங்கி நிற்காதே, ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்ச இயேசு உன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றுமே பிழைப்பான். விசுவாச நீதிமான் என்றுமே பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தத்தோடனின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தத்தோடனின்று காத்திருக்க. விசுவாசத்தா உரிமை கொள்வார், விரைந்து முன்னேகிடுவார். விசுவாசத்தா உரிமை கொள்வார், விரைந்து முன்னேகிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றுமே பிழைப்பான். நீதிமான் என்றுமே பிழைப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு பேர் உண்டு. என்ன பேர் சொல்லுங்க? நமக்கு என்ன பேர்? விசுவாசி. நீங்கள் எந்த செய்வா அன்பில் பெருகிடுவா, திரு சபையே கிரிய செய்வா, அன்பில் பெருகிடுவா. தலைமுறையா தலைமுறையா தழைத்திட அருள் புரிவா. தலைமுறையா தலைமுறையா தழைத்து அருள் புரிவா. சொல்லுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசி நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்று பிழைப்பா. விசுவாசத்தா நீதிமான் என்று பிழைப்பா. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே உன்னரணே. தஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே உன்னரணே. தம் ஜனத்தை
சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சோழனின் காத்திருக்க. ஆமென். விசுவாசத்தோடு பாடுங்க. காத்திருக்க விசுவாசத்தால் உரிமை கொள்வார். விரைந்து முன்னேகு விசுவாசத்தால் விரைந்து முன்னேகிடுவார். விசுவாசியே நீ ஆமென். விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை. கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சோதரராய் மாறிடவே சோதனருள் புரிந்தனரே. சோதரராய் மாறிடவே சோதனருள் புரிந்தனரே. விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்று ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றுமே பிழைப்பான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரின் கை இதுவரைக்கும் குறுகவில்லை. உங்களை எப்படி எந்த இடத்துல உங்களை மீட்டெடுத்தாரோ இதுவரைக்கும் நடத்தினாரோ அதே கரம் உங்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. அவருடைய கரம் இன்னும் குறுகி போகவே இல்லை. எண்ணி தீடவே எம்மேசு மகாராஜன் வந்திடுவா. கை கால சத்தம் வானில் தோணித்திடவே எம்மேசு மகாராஜனே வந்திடுவா. அந்த நாள் மிக சமீபமே. சொத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே. சொத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. நிவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. எக்கால சத்தம் வானில் தோணித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவா. கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம்.
கர்த்தரே சித்தமே செய்திடுவோம். கர்த்தரே வேலையை நாம் அறிவோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார். பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். எக்கால சத்தவானில் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வந்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம். விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். கண்ணீர் கவலை அங்கே இல்லை. கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். எக்கால சத்தவேலில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தவானில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். வானமும் பூமியும் மாறிடினும் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. வானமும் பூமியும் மாறிடினும் ஆமென் வல்லவர் வாக்குதான் மாறிடாதே. தேவதூதர் பாடல் துணிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. தேவதூதர் வானில் துணிக்க தேவன் அவரையே தரிசிப்போமே. எக்கால சத்தவானில் ஆமென் எல்லாம் சொல்லுங்க ஆமென். கால சத்தவானில் துணித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கல்லர்கள் பரவி அங்குமிங்கு கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கல்லர்கள் பரவி அங்குமிங்கு கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கர்த்தரே வாரோ வார்த்தையை தீரோ கருத்துடன் நாம் இழுத்திருப்போம். கர்த்தரே வாரும் வார்த்தையை தீரும் கருத்துடன் நாம் இழுத்திருப்போம். கால சத்தம் ஓ ஆமென். ஓ ரபலக சத்தம் நானில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே அந்த நாள் மிக சமீபமே. சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே தேவைய காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவாதி காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தவானில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தவானில் கொடித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம். கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார். பரமனோடென்று வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார்.
வரப்போகிறார். அவரை நோக்கி காத்திருப்போம். அவரே நமக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்தில் நமக்கு ஒரு இடம் உண்டு. எக்கால சத்தவானில் தொழுத்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தவானில் தொழுத்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொழுத்திடவே. ஆமென். அவரே நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்க வந்தா கூட ஆண்டவரே பரலோகத்தில் ஆண்டவரே என்னை வைத்திருப்பதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இதற்காக நான் ஆயத்தப்படுத்தி என்னை நான் ஆயத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். வானில் தொழுத்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தவானில் தொழுத்திடவே என் இயேசு மகாராஜன் வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறிவோம். ஆனாலும் அவருக்காக எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தம் இன்றைக்கு காலையோ மாலை எவ்வேளையும் தேவல் கூறுகிற நேரத்திலேயோ எப்போ வருவார் என்று யாருக்குமே தெரியாது. திருடன் வருகிற வண்ணமாய் வருவா. திருடன் வருகிற வண்ணமாய் வருவா. கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்கு முதலாவது மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் மேகத்தின் மேல. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக எதிர்கொண்டு செல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவோம். நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நம்முடைய சரீரத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்ம வார்த்தையை, நம்முடைய கண்களை தூய்மைப்படுத்திக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போமா? கர்த்தரின் வேலையை நம்மையே சார்ந்து கொள்கிறது ஆண்டவரே. எங்கள் ஆத்மா உண்மையை சார்ந்து கொள்கிறது ஆண்டவரே. ஓ, நீர் எப்படி அப்பா, நீர் எத்தனை நல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. உம்முடைய வருகைக்காக எங்கள் இருதயம் காத்து கொண்டிருக்கிறது. எங்கள் ஆத்மா காத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலகத்தில் நிறைய ஆண்டவரே பாடுகள் ஆண்டவரே, கஷ்டங்கள் ஆண்டவரே. எங்கே திரும்பினாலும் கர்த்தாவே உலகத்தில் ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷத்தை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. ஹல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தரை துதித்திடு, உள்ளமெல்லாம் உள்ளவரை கீர்த்தனம் பண்ணிடு. உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தரை துதித்திடு, உள்ளமெல்லாம் உள்ளவரை கீர்த்தனம் பண்ணிடு. ஹல்லேலூயா, ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. வானத்தை பூமியை படைத்தவர், அவரை நம்பினவர்கள் பாக்கியவான். உண்மையை காப்பார், நியாயம் செய்வார், தலைமுறை தலைமுறை ஆளுவார் நம்மை. வானத்தை பூமியை படைத்தவர், அவரை நம்பினவன் பாக்கியவான். வானத்தை பூமியை படைத்தவர், அவரை நம்பினவன் பாக்கியவான். உண்மையை காப்பார், நியாயம் செய்வார், உண்மையை
காப்பார், நியாயம் செய்வார், தலைமுறை தலைமுறை ஆளுவார். அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமில்லா கொள்ளை கொண்ட நெஞ்சமில்லா கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. மன்னனை பாடிடு. குருடன் கண்களை திறக்கிறவர், கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவர், ஆகாரம் தருவார், ஆதரித்து காப்பார், தலைமுறை தலைமுறையை அவர் நம்மை ஆளுகை செய்வார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். ஆமென். குருடரின் கண்களை திறக்கின்றார், கட்டுண்டவர்களை விடுவிப்பார். குருடரின் கண்களை திறக்கின்றார், கட்டுண்டவர்களை விடுவிப்பார். ஆகாரம் தருவார், ஆதரித்து காப்பார், ஆகாரம் தருவார், ஆதரித்து காப்பார், தலைமுறை தலைமுறை ஆளுவார். அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. அல்லேலூயா. நீதிமான்களை சிநேகிப்பார், ஏழைகளை அவர் தாங்குவார், கைப்பிடித்து காப்பார், ராஜரீகம் செய்வார், தலைமுறை தலைமுறை அவர் ஆளுவார். நீதிமான்களை சிநேகிப்பார், ஏழைகளை அவர் தாங்குவார். நீதிமான்களை சிநேகிப்பார், ஏழைகளை அவர் தாங்குவார், கைப்பிடித்து காப்பார், ராஜரீகம் செய்வார், கைப்பிடித்து காப்பார், ராஜரீகம் செய்வார், தலைமுறை தலைமுறை ஆளுவார். அல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை கொள்ளை கொண்ட மன்னனை. ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை. அல்லேலூயா. 103வது சங்கீதத்தில் எல்லாரும் எழுதணும். அல்லேலூயா. கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தரை துதித்திடு, உள்ளமெல்லாம் உள்ளவரை கீர்த்தனம் பண்ணிடு. உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தரை துதித்திடு, உள்ளமெல்லாம் உள்ளவரை கீர்த்தனம். வானத்தை பூமியை படைத்தவர், அவரை நம்பினவன் பாக்கியவான். வானத்தை பூமியை படைத்தவர், அவரை நம்பினவன் பாக்கியவான். உண்மையை காப்பார், நியாயம் செய்வார், உண்மையை காப்பார், நியாயம் செய்வார், தலைமுறை தலைமுறை ஆளுவார்.
ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. அல்லேலூயா என் ஆத்துமா. ஆமென். கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. குருடரின் கண்களை திறக்கிறார், கட்டுண்டவர்களை விடுவிப்பார். குருடரின் கண்களை திறக்கிறார், கட்டுண்டவர்களை விடுவிப்பார். ஆகாரம் தருவார், ஆதரித்து காப்பார். ஆகாரம் தருவார், ஆதரித்து காப்பார். தலைமுறை தலைமுறை ஆளுவார். அல்லேலூயா ஆத்துமாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. மன்னனை பாடிடு. அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட நீதிமான்களை சிநேகிப்பார், ஏழைகளை அவர் தாங்குவார். நீதிமான்களை சிநேகிப்பார், ஏழைகளை அவர் தாங்குவார். கைப்பிடித்து காப்பார், ராஜரீகம் செய்வார். கைப்பிடித்து காப்பார், ராஜரீகம் செய்வார். தலைமுறை தலைமுறை ஆளுவார். அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை பாடிடு. ஆமென். அல்லேலூயா. மன்னனை பாடிடு. உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தரை துதித்திடு, உள்ளமெல்லாம் கொள்ளை கொண்ட கீர்த்தனம் பண்ணிடு. உயிருள்ள காலமெல்லாம் கர்த்தரை துதித்திடு, உள்ளமெல்லாம் உள்ளவரை கீர்த்தனம் பண்ணிடு. ஆத்துமாவே கர்த்தரை துதித்திடு, நெஞ்சமெல்லாம் கொள்ளை கொண்ட மன்னனை உயர்த்திடு. அல்லேலூயா. ரவரவர தரதரதர ஓரவர ஹந்தர சகல ஹதிரிகர அல்பஹதுரு ஷல்தரதர பபபபபா அல்கஹந்தர சல்கஹ. நீதிமான்களை அவர் கைவிடவே மாட்டார். நீதிமான்களை கைவிடவே மாட்டார். நீதிமான்கள் பனையை போல செழிப்பார்கள், பனையை போல செழிப்பார்கள். ஏழைகளை அவர் தாங்குவார், கைப்பிடித்து காப்பார், கரம் பிடித்து நடத்துவார். அவரை பாடுவதற்கு, அவரை துதிப்பதற்கு நீ வெட்கப்படாத. அல்லேலூயா. கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். உன் கண்ணீரை துடைக்க உன் பக்கத்திலேயே வந்து விட்டார். உன் சஞ்சலத்தை பார்க்கிறார். உன் சகலத்தை எல்லா காரியங்களையும் பார்க்கிறார். ஆகாரை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஆகாரே நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் அழுகிறாய்? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரே, எங்கள் ஆத்மா உண்மையே நோக்கி கதறுகின்றதப்பா. எங்கள் ஆத்மா உண்மையே நோக்கி பார்க்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
உலகம் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழுகிற வாழ்க்கை அது கொஞ்ச நாளைக்கு தான் ஆண்டவரே. இந்த கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக நாங்கள் உம்மை மறந்து எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம், உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்டவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வ திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, நீனம் தாங்கிடும் நங்கூரமே, தீனம் தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழில் உண்மையா சொல்லுங்க. எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகழில் தினம் என்னை காக்கு புகலிடமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. தினம் என்னை காக்கு புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். நிலையற்ற வாழ்வே நிம்மதியே நீங்காத பேரின்பமே, நிலையற்ற வாழ்வே நிம்மதியே நீங்காத பேரின்பமே, தினம் நீங்காத பேரின்பமே, என்னை விட்டு நீங்காத பேரின்பமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் ஆறுதல் கிடைக்கும், அமைதி
ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாத அமர்ந்து அமைதி பெறுகின்றே. நான் அமைதி பெறுகின்றே. வாருங்கள் தேவாலயத்திற்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. ஏன் தேவாலயத்துக்கு போகும்போது மிகுந்த மகிழ்ச்சி? அங்கே சமாதானம் உண்டு, அங்கே மகிழ்ச்சி உண்டு, அங்கே ஆறுதல் உண்டு, அங்கே சௌக்கியம் உண்டு, அங்கே உனக்கு பலன் உண்டு. உன்னை ஆதரிக்கவர, உன்னை விசாரிக்கிறவர், உன்னை நடத்துகிறவர், உன் மீது கண்களை சொல்லி ஆலோசனை கொடுக்கிறவர், உனக்காக வார்த்தையினாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவர் ஆலயத்தில் இருக்கிறார். அங்கதான் அமைதி உண்டு. தாவீதுக்கு தெரியும், நான் தேவாலயத்துக்கு போனா, நான் ஆலயத்துக்கு போனா அங்கே மகிழ்ச்சி இருக்கும், வெளியில இருந்தா என் வாழ்க்கை சீரழிந்து போயிடும். அதனால தான் அவன் சொன்னான், வாருங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது என்று சொல்லி அவன் ஆலயத்துக்கு வந்தான். கர்த்தருக்கு இருதயத்துக்கு, கர்த்தருடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாக மாறினான். நீங்களும் நானும் தாவீதை போல மாற நம்ம அர்ப்பணிப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான கால வேளைக்காக, உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் எங்களை அழைத்து வந்து நீரும் நாங்களும் ஒன்றாக இணைந்து கர்த்தாவே இந்த ஆராதனையை நடத்தினதற்காக நன்றி அப்பா. இந்த ஆராதனையில் நீர் பிரியப்பட்டதற்காக நன்றி அப்பா. உம்முடைய பிரியம் இந்த ஆராதனையில் காணப்பட்டதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களை முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே, எப்போதும் உம்மை துதிக்கிறவர்களாய் காணப்பட, உம்மை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட, எங்கள் சரீரம் முழுவதும் உமக்காக ஆண்டவரை சொந்தமாக்கி கொள்ள இதை ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. உடைய வார்த்தையில் நீர் மகிமைப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இருக்கிறீங்கன்று கர்த்தர் அறிந்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் நம்மளை விட்டு கைவிடலாம், நம்மளோட கூட இருக்கிறவங்க இல்லைன்னு போயிடுவாங்க. ஆனாலும் நம்மளை விட்டு விலகாத ஒரே ஒரு தேவன் யாருன்னா, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். நம்ம எல்லா கரங்களையும் பாடலாமா? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பே, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் என்னை காப்பே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை.
முடியாது அப்படின்னு பார்த்தோம். ஆமென். ரட்சிப்புல ஐஸ்வர்யத்தை பேசிட்டு இருக்கிறோம். போன வாரம் தேவனோடு நல்ல ஒரு உறவு இல்லாமல் நாம் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது அப்படின்னு சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண பார்த்தோம். இளையகுமாரனை பற்றி என்ன பண்ண நம்ம காரியங்கள் எல்லாம் பார்த்து வந்திருந்தோம் இல்லைங்களா. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தேவன் நம்மோடு இருந்தால் நாம் நல்லா இருப்போம். ஆமென். தேவன் உறவு போன வாரத்தில் பார்த்துனோம். இந்த வாரம் தேவன் நம்மோடு இருந்தால் நான் நல்லா இருப்போம், நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். ஹல்லேலூயா. ரட்சிப்பு ஐஸ்வர்யத்தில் தேவன் நம்மோடு இருந்தால் நாம் நல்லா இருப்போம். ஆமென். பக்கத்து சொல்லுங்க, யாரு பக்கத்து, தேவன் நம்மோடு இருந்தால் நான் நல்லா இருப்போம். நான் நல்லா இல்லாத காரணம் தேவன் நம்மோடு இல்லை. தேவன் நம்ம இல்லாதனா நல்லா இல்லை. சில விஷயத்துல தேவன் நம்மோடு இருந்தால் எல்லாத்தையும் நல்லா இருப்போம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருந்தால் எல்லாவற்றிலையும் நல்லா இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 4:25 நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஏற்கனவே வசனம் படித்திருக்கிறோம். தன் திராட்சை செடி நிழலிலும் தங்க அத்திமர நிழலிலும் எப்படி இருந்தாங்களா? சுகமாய் கூடியிருந்தார்கள். ஹல்லேலூயா. யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? சுகமாய் கூடியிருந்தார்கள். நான் வாழ்க்கையில சுகமாய் கூடியிருக்க வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். 1 ராஜாக்கள் அதுலயே 3:4-5 பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். அப்படியே 1 ராஜாக்கள் 3:4-5 பார்க்கலாம். ஓகே, மேல பார்க்கலாமா? 3ல இருந்து ராஜா பலியிட கிபியோனுக்கு இல்ல 3 சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து. ஹல்லேலூயா. சாலமோன் கர்த்தர் அன்பு கூர்ந்து என்ன பண்றாரு? அது பெரிய அந்த பலிபீடத்தின் மேல் 1000 சர்வாங்க தகன பலியை செலுத்தினார்கள். அடுத்து படிக்கலாம். இப்போது கிபியோனில் அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையா இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு தரிசனமானார். ஆமென். சாலமோனிடம் தேவன் என்ன பண்ண இருந்தார். ஹல்லேலூயா. அந்த சாலமோன் கூட தேவன் இருந்ததால அவனுக்கு வெள்ளியும் பொண்ணும் ஒரு பொருட்டா இல்லையா? கடந்த வாரம் பார்த்தோம். ரோட்டு ஓரத்துல கல்ல என்ன பண்ணுவோம்? வைக்கிற மாதிரி வெள்ளியும் பொண்ணையும் குவிச்சு வச்சிருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் சாலமோன் இருந்ததுனால சாலமோன் ஞானவானாய் மாறினான். அவனுக்கு ஏராளமான வெள்ளியும் பொண்ணு இருந்தது, ஏராளமான வேலைக்காரர் இருந்தார்கள், ஏராளமான எல்லாமே இருந்தது. ஏனென்றால் கர்த்தர் சாலமோன் கூட இருந்தார். ஹல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் நம்மோடு இருந்தால் நாமும் சாலமோன மாதிரி செல்வத்திலையும் அறிவிலையும் ஞானத்திலையும் எல்லா நன்மையினாலும் நிரப்பட்டிருப்போம். ஆமென். அவன் என்ன பண்ணா? பலியை செலுத்த, ஆண்டவரே பலி செலுத்த என்ன பண்றாரு? ஆண்டவர் இறங்கி வந்துறார். ஆமென். 1000 சர்வாங்க தகன பலிகள். நம்ம ஒரு 1000 சர்வாங்க தகன பலி வேணா. ஏன்னா ஒரு சர்வாங்க பலி செலுத்தினா ஒரு ஆடே 4,000 இருக்குது. நீங்க 1000 சர்வாங்க பலி செலுத்தினா அது பல லட்ச கோடியா இருக்கும், பல லட்சமா இருக்கும். அதெல்லாம் முடியாதனால நீங்க ஒருவேளை 1000 ஸ்தோத்திர பலி செலுத்தலாமே ஒவ்வொரு நாளும். ஆமென். ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருக்கு 1000 ஸ்தோத்திர புத்தகங்கள்லாம் இருக்குது. 1000 ஸ்தோத்திர பலி நீங்க என்ன பண்ணலாம்? செலுத்தலாமே. இது செலுத்த கர்த்தர் இறங்கி வந்து சாலமோனை ஆசீர்வதித்தாரு. ஆமென். அப்போ நாம் தேவனுக்கு அன்பு கூர்ந்தால் தேவனும் நம்மோடு என்ன பண்ண? அன்பு கூறுவார் அதிகமாக. தேவன் எல்லாரும் நேசிக்கிறார். நான் அதிகமாய் அன்பு கூறும் போது தேவனும் நம்மளை அதிகமாய் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. ஆமென். அப்ப நம் எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனா சிலரை மட்டும் நம் கிரியையின் மூலமாக மிகவும் அதிகமா நேசிக்கிறார். பிள்ளை அதாவது அம்மா அப்பா பிள்ளை எல்லா பிள்ளை நேசிப்பாங்க. அது சில குழந்தைய கொஞ்சம் விசேஷமா நேசிப்பாங்க. ஏன்றால் அது அவங்க மூலமா நமக்கு ஏதாவது நன்மை, இன்னும் பெட்டரா நன்மை வருது மாதிரி இருக்கும். அதே மாதிரிதான் ஆண்டு எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆனாலும்
நாம் கர்த்தரிடத்துல பிரியமா இருந்தால், சோத்திர பலியில் இட்டால், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை நெருக்கமாய் சேர்ந்தால், அவர் என்ன பண்ணுவாரு, இன்னும் நம்ம அதிகமாக நேசிக்கிறாராம். அல்லேலூயா. அப்ப நாம் கர்த்தரை நேசித்தால் நம்மளையும் பொதுவாகவே தேவன் எல்லாரும் நேசிக்கிறார், எல்லாரும் நேசிக்கிறார், யாருமே பட்சபாதம் இல்லை. ஆனால் நாம் எவ்வளோ அதிகமா நேசிக்கிறோம் அதை பொறுத்து ஆண்டவர் நம்ம நேசிக்க அளவும் கூடுது. நம் நேசிப்பு கம்மியா இருந்ததுன்னா ஓகேப்பா, நம்ம வந்து குடும்பத்தில் 10 பசங்க இருக்காங்கன்னா இந்த 10 பசங்க சாப்பாடு போடுவோம். ஒருத்தர் அடங்காப்படியா இருந்தாலும், ஒருத்தர் வந்து சொல் பேச்சு கேட்கலாம் கூட பண்ணுவோம், உனக்கு சாப்பாடே போடுவோம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஆனா யாரு குடும்பத்தை அதிகமாய் தாங்குறாங்களோ, அந்த குடும்பத்திற்கு அதிகம் வேலை செய்யறாங்களோ, அந்த பிள்ளைக்கு மேல விசேஷமான அன்பு தாய் தாக்கு இருக்கும். அதே மாதிரிதான் நாம் ஊழியை தாங்கும் போது, தேவன் நேசிக்கும் போது, ஆண்டு அன்பு செலுத்தும் போது விசேஷமாக இன்னும் அதிகமாக தேவன் நம்மளை நேசிக்கிறாரு. ஆமென். அப்ப தேவன் நம்மளை நேசிக்கிறோம்னா நாம் முதலாவது தேவனை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர்கிட்ட அன்பு கோர வேண்டும். நாம் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. 1 சாமுவேல் 18:14-15 பாத்தீங்கன்னா, தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஓகே. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். போதும், திருப்பி படிக்கலாமா? தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். தாவீது தன் செய்கையிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான். ஆமென். புத்திமான் நடக்கணுமா? நம்ம செய்கையில புத்திமான் நடக்கணும்னா என்ன சொல்லணும்னா, கர்த்தர் தாவீது கூட இருந்தார். அல்லேலூயா. யாரோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவர்கள் புத்திமானாய் நடந்து கொள்வார்கள். அப்போ இங்க அவன் மகா புத்திமான் நடக்கிறதை சவுலுக்கு ராஜாவே கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். ஆமென். ஏனென்றால் கர்த்தர் யார் கூட இருக்கிறாங்களோ அவர்கள் காரியங்களை தேவன் வாய்க்க செய்கிறாரு. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வாரு. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம செயல்கள்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நமக்கு தேவை ஆசீர்வாதம் அல்ல, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் ஒரு சக்தியாக மாறி நமக்கு ஐஸ்வர்யம் மாறுது. ஆமென். ஆசீர்வாதம் வந்து ஐஸ்வர்யம் அல்ல, அந்த ஐஸ்வர்யம் ஆண்டு கொடுக்கிற அந்த பிளெஸிங் உள்ள புதஞ்சிருக்கு. அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளதான் ஐஸ்வர்யம் இருக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள சுகம் இருக்கு, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நித்திய வாழ்வு இருக்கு. அல்லேலூயா. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யத்தை அல்ல, ஆசீர்வாதம் அல்ல, அதெல்லாம் கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன பண்ணுவாரு? ஆமா. ஒரு பெரிய அரண்மனையில ராஜா சொன்னாரா, அப்ப நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், அரண்மனை நீங்க வரலாம், எந்த பொருளும் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம்னு. ஓகே, எல்லாம் என்ன பண்ண அடுத்த நாள் கால் ரெடி ஆயிட்டாங்க. இது பரவாயில்ல, ஒருத்தன் என்ன பண்றான், ஓகே கால் 5 மணிக்கு எல்லாம் ரெடியா நிக்கிறாங்க. எதுக்கு? அரண்மனையில போய் என்ன எல்லாம் எடுக்கிறதுக்கு. உள்ள போறாங்க, வெள்ளி இருக்கு, பொண்ணு இருக்கு. ஒருத்தன் என்ன பண்றான், இவங்க ராஜா சாப்பிட்ற தட்டு எடுத்துக்கிறான். ஒரு என்ன பண்றான், அரியணையே தூக்குறான், சேரை தூக்குறான். ஐயோ பெரிய அரிய, நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம், வீட்டுல இடமே இருக்கு, எடுத்து பரவாயில்ல, எடுத்து வெளியே போட்டவங்க எல்லாம் தூக்குறான். கடைசி லேட்டா வந்தான் பாருங்க ஒருத்தன், ஒண்ணுமே இல்லை அவங்ககிட்ட. என்ன பண்றது உசு பார்த்தான், ராஜா தூக்கிட்டான், நான் ராஜாவே தூக்கிக்கிறேன் அப்படின்ட்டான். அவ பார்த்தா, அப்பா எல்லாரும் வந்து நான் என்னோட பொருள் தான் என்ன பாக்குறாங்க, இவன் மட்டும் என்ன பண்ணா என்னையே தூக்கிட்டா, அப்போ என்னக்கெல்லாம் கொடுக்குற அப்படின்ட்டாங்க. அப்போ நாம ராஜா கொடுக்கிற பொருள் அல்ல, ராஜாவே தூக்கணும். அல்லேலூயா. ராஜாவோடு நம்ம இருந்தா நம்ம எல்லாம் தேடி வரும். அல்லேலூயா. அப்போ நமக்கு விருப்பம் பொருள் மேல அல்ல, அந்த பொருளை கொடுக்கிற கர்த்தர் மேல. ஆமென். தாவீதுக்கு கர்த்தர் பிரியமா இருந்தார், தாவீது அவனோடு இருந்தார், தாவீது எல்லா வேலையும் ஆசீர்வதித்தாரு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடிக்கு நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். என்னவோ சொல்றோம், என்ன ஜெபம், ஆண்டவரே கர்த்தாவே அது தாங்க இது தாங்கன்னு சொல்ல விட்டுட்டு, கர்த்தாவே நீர் தாங்க, நீங்க வாங்கப்பா என் கூட, நீங்க நடங்கப்பா என் வாழ்க்கையில, நீ என் கூட நடங்கப்பா, வேலையில நீங்க வாங்க, என் குடும்பத்தில் நீங்க வாங்க, நீ நடத்துங்கப்பா, நீங்க வாங்கப்பா, ஒவ்வொரு தேவை குறைவு பக்கத்து ஆண்டவரை நீங்க வாங்கப்பா, குறைவில் நீங்க வாங்கப்பா. அப்படி ஆண்டவர் எங்கெல்லாம் வராரோ அப்பொழுது உன் குறைவு நிறைவாக்கப்படும். ஆமென். அல்லேலூயா.
அப்ப நமக்கு தேவை பொருள் அல்ல, அந்த பொருளை கொடுக்கிற நபர். ஆமென். அந்த பொருளை கொடுக்கிற நபர். அல்லேலூயா. இப்போ ஒரு டீ போடுறீங்க, 5 பேர் வராங்க, இதுல 3 பேர் டீ பிடிக்கும், 2 பேர் காபி பிடிக்கும். நீங்க 5 டீயை போட்டு வச்சிட்டீங்க. இப்போ ஒரு வழி 5 பேருக்கு டீ கொடுக்கதான் முடியும், தவிர என்ன பண்ண முடியாது, உங்ககிட்ட காபி கொடுக்க முடியாது. ஆனா கூட பால் இருக்குது, நீங்க என்ன பண்ணலாம், இப்போ டீயும் போடலாம், காப்பியும் போடலாம், இல்ல பாயசம் கூட செய்யலாம் வேற உங்களுக்கு. அதே மாதிரிதான் கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவரோடு வருகிற எல்லா நன்மைகளையும் என்ன பண்ணும், உங்களுக்கு பணமா இருக்கலாம், ஒருத்தர் சந்தோஷமா இருக்கலாம், சமாதானமா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், சுகமா இருக்கலாம், பலனா இருக்க, எல்லாமே கர்த்தரிடத்துல வருதுனால கர்த்தரை பிடித்து கொண்டால் அவரோடு வருகிற ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள புதைந்து இருக்கிற எல்லா நன்மைகளும் நம்ம வாழ்க்கை தேடி வரும். ஆமென். அப்ப நமக்கு தேவை என்னன்னா கர்த்தர். அல்லேலூயா. யார் கர்த்தர் உறுதியா பிடித்துக் கொள்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆமென். அப்போ தாவீது கர்த்தர் இருந்தார், எல்லாவற்றையும் என்ன பண்ண ஆசீர்வதித்தார். பிசாசு நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதற்கு என்னவோ பாவத்தை கொடுத்து ட்ரை பண்ணுவான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கை கெடுக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கைக்குள்ள பிசாசன வந்து ஏதாவது கர்த்தரை உங்களை விட்டு பிரிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்காவே உங்க வாழ்க்கையில பாவம் வர ஆரம்பிச்சிடும். ஆமென். ஆதாமேவாள் வாழ்க்கையில ஏன் பாவம் வந்தது கேட்டா, கர்த்தர்கிட்ட பேச வேண்டிய நபர் கர்த்தரோடு இருக்க வேண்டியவரை பிரித்துட்டு பிசாசோடு பேசுறதுனால அங்க பெரிய பாவம் வந்துச்சு உலகத்துல. அப்போ தேவனை விட்டு நான் பிரிந்தால் அது நமக்கு பாவமா மாறும், நான் பாவத்தை கொடுக்க முடியும். அப்போ நாம் தேவனோடு கிட்டி சேரணும். பிசாசு எப்படியோ ட்ரை பண்ணுவான் உங்க வாழ்க்கையில பாவத்தை கொடுப்பதற்கு. சில நபரை அனுப்பலாம், சில பொருளை அனுப்பலாம், எதை வேணும் செய்யலாம். ஆனா ஒரு நாளும் நீங்கள் தேவனை விட்டு பிரியக்கூடாத வாழ்க்கை நீங்க எப்படி வாழ வேண்டும். அல்லேலூயா. அது 31 ஆதியாகமம் 31:42 பாத்தீங்கன்னா இங்க திரும்பி பார்க்கலாம். ஆதியாகமம் 31:42 என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பி விட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இங்க இதெல்லாம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுல உங்களுக்கு கரெக்ட் ஆகும். இங்க வந்து யாக்கோபு பத்தி பாக்குறோம். யாக்கோபு ஒன்றுமில்லாமல் கோலும் கையும் வரான். கிட்டத்தட்ட 10 முறை சம்பளத்தை மாத்திரா. ஒரு கிட்டத்தட்ட முதல் மனைவிக்காக 7 வருஷம், 2ஆவது மனைவிக்காக 14 வருஷம் செலவு பண்ணிட்டான். அதுக்கு திருப்பியும் என்ன பண்றான், வாழும்போது சுத்தமா என்ன பண்ணல, அவங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 18-19 வருஷம் வாழுறான், வேலை செய்யறாரு, கையில ஒண்ணுமே இல்லை. 10 வருஷம் சம்பளம் மாத்தி 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 போறதால இவர் சம்பாதிக்க முடியல. அப்பதான் சொல்றாரு, என் தேவனாய கர்த்தர் என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால். அப்போ யாக்கோபுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்னன்னா, யாக்கோபுடைய கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. அந்த லாமான் மாமனார் என்னென்னவா ட்ரிக்ஸ் பண்ணாலுமே இவன் தோத்து போயிடுறான். என்ன அவன் வந்து என்னவோ பண்ணி பாக்குறான், ஆனா அவன் பயங்கரமானா இருக்கிறான். யாரு? மாமனாரு. மாமனாரே சதி பண்ணிட்டாரு மருமகனுக்கு. இவனும் என்னவோ ட்ரை பண்றான்னா டக்குன்னு வெள்ளை குழந்தை வெள்ளை ஆடு பிறந்துச்சுன்னா வெள்ளை எனக்குன்றான். யாரு? மாமனார். அடுத்தபடி கருப்பு தான் சொன்ன பண்றான், டப்புன்னு மாத்திடுறான். சரி, கருப்பும் புள்ளையும் வந்து அப்பா நான் சொன்னல உன்ன காது கேட்கல உனக்கு, நான் கருப்பும் வெள்ளையும் தான் எனக்கு சொன்னேன் அப்படின்னு சம்பளத்தை மாத்தி 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 பார்த்து கடைசியில கட்ட இப்ப 19 வருஷமா என்ன பண்றான், வேலை செஞ்சு 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 ஒரு ஆடு இல்ல அவங்கிட்ட. அவ்வளோ ஏமாத்திட்டான். இவனை யாரு? இவரு பயங்கரமான ஏமாத்துக்காரன் தான். யாரு? யாக்கோபே. அவன் பாக்குறான், நான் எவ்வளவு பேர் ஏமாத்துக்கிறேன், ஆனா என்னை விட பயங்கரமான ஏமாத்துக்காரனா இவன் இருக்கிறானே, இவங்கிட்ட ஒரு ஆடை வாங்க முடியலையே, மாறி 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 இருக்கிறான்னு ஆண்டவர் என்ன பண்ண, கடைசியில ஆண்டவரே என்ன முடியலப்பா, நானும் பார்த்துட்டேன், எங்க அப்பாவை ஏமாத்தினேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன், எல்லாரும் ஏமாத்தி எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன், இந்த பாழாப்பட மனுஷன் இந்த மாமனார் ஏமாத்த முடியலையப்பா, பயங்கர உஷாராக்குறான், என்ன பண்ணுது ஆண்டவரை சொல்லும்போது ஜெபம் பண்றான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றது செய்யின்றார். எல்லாரும் ஏமாத்திடலாம், ஆனா கர்த்தரை ஏமாத்த முடியுமா? ஏமாத்த
முடியல. அப்போதான் கர்த்தனுக்கு பிளானை கொடுத்து அதன்படியாக ஆடுகள் பறக்க 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 இவனுடைய பெருகினே வருது. அப்ப சொல்றாரு, என்னுடைய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால், அல்லேலூயா, இராமல் போனால் நீ என்ன பண்ணிருப்பீங்க? வெறுமையா ஒண்ணுமில்ல அனுப்பியிருப்பீங்க. அவன் பிளானு வெறுமை அனுப்புறதுதான். ஆனா கர்த்தர் நம்மோடு இருந்தால் வெறுமை அனுப்ப நினைச்சன கூட விட முடியாது. ஹல்லேலூயா. வெறுமையும் அனுப்ப நினைச்சா கூட அனுப்ப முடியாது. ஏன்னா கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. நீ மனுஷன் ஏமாத்துற மாதிரி கர்த்தர் ஏமாத்த முடியாது. நீ மனுஷன் ஏமாத்திரலாம், ஆனா நம்மோடு இருக்கிற கர்த்தரை யாரால் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மளையும் யாரும் ஏமாத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு திறமை இல்லாம இருக்கலாம், படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், சில ஞானம் இல்லாம இருக்கலாம், ஆனால் உங்களோடு இருக்கிறவர் ஞானவான். ஹல்லேலூயா. உங்களோடு இருக்க பராக்கிரமசாலி, உங்களோடு இருக்கிறவர் கல்விமான், உங்களோடு இருக்க சர்வவல்லமையுள்ள தேவன். அந்த அப்பேற்பட்ட தேவன் உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு ஏமாத்த நினைச்சு வந்தால் கூட உங்க ஏமாத்த முடியாது. ஏனென்றால் தேவன் உங்களுக்கு ஞானமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவரை தாண்டி யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. ஒருவேளை பல வருஷங்களா யாக்கோபு ஏமாந்திருக்கலாம், இனியும் உங்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. இருக்காரா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நீங்க ஒரு ஏமாளியா இருக்கலாம், நீங்க ஒரு பழக்கத்தையா இருக்கலாம், நீங்க ஒண்ணும் தெரியாம இருக்கலாம், ஆனால் உங்களோடு இருக்கிறவர் பயங்கரமானவர். ஆமென். நம்மோடு இருக்கிறவர். ஆமென். இதெல்லாம் என்னுடைய பொருளால, என்னுடைய செல்வத்தினால், இதெல்லாம் என்னோட தாளத்தினால சம்பாதிக்கலப்பா. கர்த்தர் என்னோடு இருந்தார். கர்த்தர் என்னோடு இல்லைன்னா என்ன வெறுங்கையா அனுப்பி இருப்பான். ஹல்லேலூயா. ஆனா இப்ப வெறுங்கையா இல்ல, 2 பரிவாரங்களோடு போய் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு இருந்தால் வெறுங்கையா அல்ல, 2 பரிவாரங்களோடு, ஹல்லேலூயா, சேனைகளோடு, பெரிய ராஜாவோட பரிவாரங்களோடு யாக்கோபு புறப்பட்டு சொல்றான். அப்பதான் சொல்றான் லாமானு, இதெல்லாம் என்னுடையது, என்கிட்ட எந்த எல்லாம் உன்னுடையதான்பா, ஆனால் என் தேவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற கடவுள். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்ல, 32:10 பாத்தீங்கன்னா அதுலயே அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். பாத்தீங்களா இங்க எப்படி வராருன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஒண்ணுமே இல்ல, என்னமே ஒரு கோலும் கையுமா. அவன் என்ன தெரியுமா இருக்கு? கோலும் கை தான், வாக்குத்தத்தம் மாத்திரம் தான் இருக்கு. யாக்கோபு கிட்ட வாக்குத்தத்த மாத்திரம் தான் இருக்கு. அந்த வாக்குத்தத்தத்தை இவன் தேவனோடு சேர 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 அது என்ன பண்ணுது? உங்களுக்கு பெரிய ஒரு செல்வமாக 2 பரிவாரங்களாக மாறுது. அப்போ ஒன்றுமில்லாதவர்களா இருக்கிறவர்களை பெரிய லெவலுக்கு மாற்ற வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். ஆமென். தேவன் நம்மோடு இருந்தால் வெறுங்கையா நீ வந்திருக்கலாம், ஒன்றுமில்லாம துரத்தி இருக்கலாம், உனக்கு எது கையில எதுவுமே இல்லாம இருக்கலாம், ஆனா தேவனோட வாக்குத்தத்தம் இருக்குது. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தோடு எப்போ தேவன் சேர்றாரோ அப்பொழுது உங்க வாழ்க்கையில பலன் உண்டாகும். நிறைய பேர் வாக்குத்தத்தம் இருக்குது, ஆனா கர்த்தர் இல்ல. அல்லேலூயா. நிறைய வாக்குத்தத்தம் சொல்றாங்க, ஆனா கர்த்தர் இருக்கிறாரா? உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குதா? நீ ஒழுங்கா இருக்கிறியா? ஒழுங்கமான வாழ்க்கை வாழுறியா? தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறியா? பரிசுத்தமான வாழ்க்கை வாழுறியா? கர்த்தர் வாழ்க்கையில என்ன என்ன இடத்த வச்சிருக்கிற கர்த்தருக்கு இதெல்லாம் தேவன் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. யார் தன்னை கனப்படுத்தினாரோ அவரை கர்த்தர் கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னை கனப்படுத்துற நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துறவர்களை நானும் கனவீனப்படுத்துவேன். ஆமென். அப்போ கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் கனப்படுத்துவோம். ஆண்டவரே நீங்க வாங்கப்பா, நீதான் தேவன், நீதான் சர்வவல்லமையுள்ள தேவன், உம்மால் தான் செய்ய முடியும், என்னுடைய கையும் பிரயாசம் சாதிக்க முடியாது, தேவன் என்னோடு இருந்தால் தான் செய்ய முடியும் என்று யார் சொல்லி கர்த்தர் முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவன் குடும்ப பிரச்சனைகள், அவன் பிள்ளையோட பிரச்சனைகள், அவன் போராட்டங்கள் இயேசு நாமத்துல மாறும். ஆமென். நீங்க 10-11 கடவுளை வச்சு பாத்தீங்கன்னா அது மாற்றம் ஏற்படாது. கர்த்தரே வாழ்க்கையில முன்னுக்கு வச்சு கர்த்தரே முக்கியம், அவர் தான் முக்கியம், அவரோட பேசுவேன், அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளை வாழ்க்கையில, உங்க வேலையில கர்த்தர் இறங்கி வந்து உங்களுக்கு கிரியை செய்வார். ஹல்லேலூயா. அப்ப யார் முக்கியம்னா கர்த்தர் முக்கியம். ஆமென். வாழ்க்கையில கர்த்தர் முக்கியம். அவர் முக்கியத்துவப்படுத்தி பாருங்க. நீங்க ஒன்றும் இல்லாம இருந்தாலும் தேவன் வாக்குத்தத்தம் இருந்தால் நீங்க அதுல இருந்து பெரிய அதிர்ஷ்டசாலி. யாரு? நீங்க கர்த்தர் கூட இருந்தால் நீங்க
அதிர்ஷ்டசாலி. அல்லேலூயா. இது அவ்வளவு பெரிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. ஆமென். ஆதியாகமம் 39:2-3 பாத்தீங்கன்னா 39 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஆதியாகமம் 39:2-3 எடுத்துட்டீங்களா? ஓகே. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானோட வீட்டில இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பினிடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனா மாறினான். அவனுக்கு அந்த எஜமான் கூட இருக்கிற எல்லாவற்றையும் போத்திபார் என்ற அவங்க கிட்ட எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்க? கொடுத்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் அடிமையா போறான். தன் சகோதரன் விற்கப்பட்டு அடிமையா என்ன பண்ணான்? போறான். எப்பவுமே அந்த போத்திபார் எகிப்து தேசத்துல பாத்தீங்கன்னா யாரு வைப்பாங்கன்னா அதிகாரியா அவங்க ஊருக்கு ஆளா வைப்பாங்க. நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா சில பிசினஸ்ல பாத்தீங்கன்னா அவங்க ஆட்களை வைப்பாங்க. ஜாதிகாரன் அவங்க வைப்பாங்க, அவங்கள வைப்பாங்க. எப்ப நம்மால்பா அப்படின்னு வைப்பாங்க. நீங்க பாருங்களேன், முக்கியமான பொசிஷன்ல அவங்க ஓனரா இருந்தா அவங்க கூட இருக்கிற அவங்களாம் வைப்பாங்க. ஏன்னா பேசுறதுக்கு பழகுறதுக்கு என்னதான் அவன் ஆளு தான்ப்பா பரவாயில்லப்பா அப்படின்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல கூட என்ன பண்ண அவன் வைப்பான். இங்க எகிப்தி என்ன பண்றான்? அவங்கள வைக்கணும். ஆனால் என்ன அடிமையா இருக்கிற யோசேப்பை கொண்டு எல்லாத்துக்கும் அதிபதி வைக்கிறானா? ஏனென்றால் கர்த்தர் யோசேப்பு இருப்பதை தன்னுடைய எஜமான் என்ன பண்றாங்க? பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன பண்றாங்க? போத்திபார் பெரிய அதிபதி பார்க்கிறார். அப்ப நம்மோட கர்த்தர் இருந்தால் நாம் எப்படி இருப்போம்னா காரிய சித்தி உள்ளவனா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பு இருக்கிறார் என்று அவன் செய்கிற யாவும் வாய்க்க பண்ணுகிறார். முதல்ல கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவோம். அல்லேலூயா. ஒரு காரியத்தை எடுத்தால் அது ஜெயமாக மாறும். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருந்தால் அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது பாத்தீங்கன்னா கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எதை செய்தாலுமே அதுல காரியங்கள் வாய்க்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. அப்ப நாம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா கர்த்தர் நம்மோடு இருப்பதற்காக, தேவன் நம்மோடு இருப்பதற்காக. தேவன் நம்மோடு இருக்கும்போது சில விட்டு கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில பாவங்கள், நம்ம வாழ்க்கையில சில குணங்கள் நல்லா நினைச்சிருப்போம். சில ஓயாம என்ன பண்ணுவோம்? தேவையில்லா பேசுறோம். அது நம்மளே அறியாமலேயே நல்லா நினைச்சிருப்போம். ஆனா கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும் என்றா நம்ம கிட்ட உள்ள இருக்கிற தேவையில்லாததை நீங்க வெளியே எடுத்தான் போட்டாகணும். ஆமென். அப்போ நமக்குள்ள இருக்கிற சில கசப்புகள், தேவையில்லாத பேசுற வார்த்தைகள், தேவையில்லாத துர்குணங்கள், கெட்ட எண்ணங்கள், செல்ஃபிஷா நாம தனக்கு மாத்திரமே நல்ல நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற எண்ணங்கள், இதெல்லாம் தேவன் நம்மோடு இருப்பு தடையா இருக்கும். நமக்கு சில பாத்தீங்கன்னா காரியம் ஆனா போதும்பா, காரியம் ஆனா என்ன பண்ணுவான்? காலம் பிடிப்பான். காரியம் ஆனதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கப்புறம் எட்டி விடுவான், ஓடிப்போம். தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மகிட்ட பேசுறா, இப்ப நான் ஒரு ஆள் பாத்தீங்கன்னா இப்ப நம்மோட பேசுறாருன்னா தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஓகே நம்ம கிட்ட இருந்து டக்கு போன் பண்ணுவாங்க. பிரதர் நல்லா இருக்கிறீங்களா? பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களா? என்ன விஷயம் சொல்லு, மேட்ருக்கு வா, சீக்கிரம் மேட்ரு. ஒண்ணுமே இல்ல, சும்மா நீ மேட்ருக்கு வா, சீக்கிரம் விஷயத்துக்கு வா. விஷயம் இல்ல, நீ கால் பண்ண மாட்டிய. இல்ல ஒரு 500 ரூபாய் இருக்குமா? ரைட்டு இல்ல வச்சிரு போன. அப்போ உங்ககிட்ட யாராவது போன் பண்ண நெருக்கமா வரும் தெரிஞ்சுக்கணும். ஏதோ காரியம் சாதாரணமா பேசுறது பரவாயில்ல. ஆனா ஏதோ விஷயம் இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? போன் பண்ணிட்டு, அம்மா உடம்பு எப்படி இருக்குமா? நல்லா இருக்காமா உடம்பு? அப்பா நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்காப்பா? என்னடா இது சும்மாவே என்ன பண்ணுது? குரல் பையன் போன் பண்ணி கேட்கறான், என்ன விஷயம் தெரியலையே, எவ்வளவு காசு ஆட்டைய போடுவான்னு தெரியலையே. சரி பாப்போம். சில என்ன பண்ணுவாங்க? அம்மா போன் பண்ணுவா பையன்கிட்ட, என்னப்பா சாப்பிட்டியாப்பா? என்னடா அது ஒரு மாசமா கேட்காத அம்மா போன் பண்ணி கேட்கறாங்களே, என்ன விஷயம் தெரியலையே, அடிமையெல்லாம் கலங்குது எனக்கு இப்பவுமே. அப்போ சில காரியம் ஆகிறதுக்குன்னு பேசாம அப்படி அந்த குணம் நம்ம இருக்கக்கூடாது. தேவன் அப்படி நம்ம நேசிக்கல. ஆமே. தேவன் எப்பொழுதும் எல்லாரையும் ஒரே நேசிக்கின்றார். அப்ப காரியம் ஆனா மட்டும் சில விஷயங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கண்டுக்காம விட்டுற, இது தேவனுக்கு பிடிக்காத விஷயம். ஆமே. அப்புறம் ஒரு மட்டமா நினைக்கிறது, அவ்வளவு பெரிய அப்பா அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா தேவன் நம்ம இருக்க மாட்டார். ஆமே. நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து
கர்த்தர் இருந்தால் தேவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனா மாறினான். அவன் செய்கிற வேலையிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. அல்லேலூயா. நீங்க எதை செய்தாலுமே கர்த்தர் நம்மோடு இருந்தால் அதை தேவன் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். எந்த வேலை முக்கியம் இல்ல, செருப்பு தைக்கிற வேலையா இருந்தா கூட கர்த்தர் நீங்களோடு இருந்தால் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சாதாரண வேலை சரிதான், ஆனால் அந்த வேலையில கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். நீங்க யோசுவா 1:9 பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இங்க இவர் இறந்துடுறாரு. யாரு? மோசே இறந்து போயிடுறாரு. மோசே இறந்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த பொறுப்பு இவருக்கு வருது. இவர் என்ன பண்ண பயப்படுறாரு. மோசே இருக்கும் போதே என்ன பண்ணலாம், இவங்க பயங்கரமான ஆட்கள் ஆச்சு. இவங்க மோசே இருக்கும் போதே இவங்க என்ன பண்ணலாம், பயங்கரமான காரியங்கள்லாம் பண்ணாங்களே, என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சொல்றாரு, நான் உனக்கு கட்டளை பலம் கொடுத்த இடமான இருது, கலங்காது, நீ போகும் இடமெல்லாம். ஆமென். நீ போகும் இடமெல்லாம் தேவனை கத்த உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மோசேக்கு அப்புறம் யோசுவா தான் தன் எல்லாவற்றையும், அதாவது மோசையே நிறைய இடத்துல புலம்பி இருக்கிறார், பார்த்திருக்கோம். ஆனா எங்குமே யோசுவா புலம்ப மாதிரி இல்ல. ஏன்னா முதலே வாக்குத்தத்தம் வந்துச்சு, நினைப்பான நான் உன்னோட இருப்பேன், நீ போகணுமெல்லாம் உன் தேவனை கத்த உன்னோட கூட இருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு மாசம் வாக்குத்தத்தம் கூட தான் இது இல்ல, நீ போகும் இடமெல்லாம் தேவனை கத்த உன்னு கூட இருக்கு. அதனால அவன் செய்ய எல்லாவற்றையும் கத்த ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவ எல்லாருக்கும் என்ன பண்ண, எரிய கோட்டை வருது, யோர்தான் நதி வருது, ஆயப்பட்டினம் வருது, எமோரி வராங்க, மோவாபி வராங்க, எல்லாத்தையும் மலைதேசம் வருது, எல்லாத்தையும் மேற்கொண்டு இஸ்ரேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறாரு. யாரு? இந்த யோசுவா. சாதாரண மனுஷன் தான், ஆனால் சாதாரண மனுஷனை அசாதாரண மனுஷனாய் மாத்துதுன்னா கர்த்தருடைய பிரசன்னம். ஆமென். யார் கூட கர்த்தர் இருக்கிறாங்களோ அவங்க செய்ய முடியும், அரிதான காரியங்களை செய்ய முடியும். ஆமென். மோசையே பயந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி நான் நடத்துவேன், எப்படி கொண்டு போய் பங்கிட்டு கொடுப்பேன் அப்படின்னு பயந்த விஷயத்தை ரொம்ப சுலபமாக, ரொம்ப ஈஸியா என்ன பண்ணாரு, யோசிச்சு சாதிச்சு முடிச்சிட்டாரு. ஏனென்றால் இவரோடு கர்த்தர் இருந்தாரு. ஆமென். ஜோ ஆண்டவர் என்னோட இருக்கப்பா, என் தெரியலப்பா, ஜெபிச்சு 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 என்ன பண்ணாரு, ஒவ்வொரு காரியம் செஞ்சார். ஆமென். அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு இருப்பதை மாத்திரம் நீங்க உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. மீ ஆட்டோமேட்டிக்காவே மீது எல்லாமே உங்க வாழ்க்கை தேடி வரும். உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருக்குதா, கவலை இருக்கா, கண்ணீர் இருக்கா, நீங்க கண்ணீர் போகணும், கஷ்டம் போகணும், கவலை போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாம, கர்த்தர் நீ வேணும்பா, கர்த்தர் வீட்டுக்கு வாங்க, கர்த்தர் என்னோட பிசினஸ்ல வாங்க, கர்த்தர் பிள்ளைய வாழ்க்கையில வாங்க, கர்த்தர் நான் செய்கிற வேலையில நீங்க வாங்கப்பா, என்னோடு இருங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா சொல்லி கர்த்தரை நீங்க கூப்பிட்டு பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நீ கூப்பிட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா உங்க தேவைகள் எல்லாம் நிறைவாக்கப்படும். ஆமென். ஏற்கனவே சொன்ன ஒரு ராஜாக்கா சொல்ல ஒரு தடவை, ஒரு பெரிய 2 பேர் என்ன பண்ண யுத்தம் ஜெயிச்சாங்க. அந்த ராஜா சொன்னாரு, உனக்கு என்னன்னு கேளுப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்காட்டாங்க, எனக்கு 100 கிலோ தங்கம் வேணும் அப்படின்னு கேட்டான். ஓகேப்பா அப்படின்ட்டாங்க, கொடுத்துட்டேன். இன்னொரு தளபதி கேட்டாரு, என்ன வேணும்னா, மாசம் ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணுங்க வீட்டுல தங்கணும் அப்படின்ட்டாரு. நீங்க உயிரா இருக்க வரைக்கும் மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது வீட்டுல தங்கிட்டு போகணும்னு பக்கத்து 100 கிலோ தங்கம் வாங்கணும்னு நினைச்சான். என்னடா இப்படி ஏமாத்துக்காரனா, ஏமாளியாக்குறியா, நல்லா கேட்க வேண்டிய, இல்ல பரவாயில்ல அப்படின்ட்டான். இவ 1000 ரூபாய் வாங்கிட்டா கரைஞ்சினே போகுது. ஆனா ராஜா வர்றதுக்காக என்ன பண்ணுது, ராஜா அவங்க வீட்டு தங்குறதுக்காக அவங்க வீடு மாறிடுச்சு. யார் வீடு? தளபதி வீடு மாறிச்சு. யார் தங்க போறா? ராஜா தங்க போறாரு. அதுக்கப்புறம் அங்க சாதாரண தண்ணி, என்ன தெரியும், குளம் தண்ணி. இப்ப அப்படி இல்லை, இப்ப அக்வாஃபினா வருது வீட்டுக்கு. ஏன்? ராஜா தங்க போறாரு. முதல்ல கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டுக்கிறாரு, இப்ப ட்ரெஸ் மாறிடுச்சு. ஏன்? ராஜா தங்க போறாரு. ராஜா நல்ல பெருசா இருக்கும் போது இவன் கிழிஞ்ச ட்ரெஸ் நல்லா இருக்குமா? இல்ல. இவன் கஞ்சியும் கேப்ப கிழங்கு சாப்பிட ஆட்கள், இப்ப சிக்கன் பிரியாணியும் 60 மட்டன் சாப்பிடுறாங்க. ஏன்? ராஜா வர போறாரு. அல்லேலூயா. வீட்டு தோட்டங்கள் மாறுது, வீட்டுல இருந்து ராஜா அரண்மனையில இருந்து வீட்டுக்கு வர ரோடு என்ன பண்ணுது, ரோடு மாறுது, ஸ்ட்ரீட் லைட் மாறுது. சாதாரண கவுன்சில் வந்தாலே வீட்டு தெருலாம் என்ன பண்றாங்க,
பல்பெல்லாம் மாத்துறாங்க. ரோடு மாறுது, வீடு மாறுது, பேச்சு மாறுது, எல்லாம் மாறுது. எல்லாமே மாசம் வாங்கணும்ல. அது மாத்திரம் இல்ல, ரெக்கமெண்டேஷன் வேற. பக்கத்து வீட்டுக்காரு, ராஜா வராருல, என்னமோ சொல்ல, அரண்மனை வீடு. அப்படியா சொல்றேன், நம்ம என்ன கிடைக்கும், கவனிக்கிறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணித்தாங்க அப்படின்னா, ஓகே. அப்படி சிபாரிசு கடிதம் வருது. ஊர்ல என்ன பண்ண, இவங்க பெரிய ஆள் ஆயிட்டாரு. எதனால? ராஜா தாங்கிறதுனால. அந்த ராஜா சாதாரண ராஜா வந்து தாங்கும் போது இவ்வளவு மாற்றம் ஏற்படும் என்றால், தேவன் கர்த்தாதி கர்த்தர் உங்களை தங்கினார்னா எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படும். ஹல்லேலூயா. உங்க வீடு மாறும். ஆமென். உங்க குடும்ப சூழ்நிலை மாறும், உங்க கடன் மாறும். ராஜா வீட்டுல இருக்கும் போது கடைக்காரர் வந்து, ஏமா என்னம்மா கடன் தரலையா கேட்டா எப்படி இருக்கும்? கடன் அட ராஜா உள்ளாக்குறாரு, வெளியே வந்து, என்னமா பால்காரன் காசாரணமே எவ்வளவு ரூபா இந்த ஒரு 10 வருஷத்துக்கு மொத்த காசு வச்சுக்கோ, வந்து என்ன பண்ணாத, காலைல வந்து கூப்பிடாத. உள்ள யாரு இருக்கிறது? ராஜா இருக்கிறாரு. தூக்கத்தை எழுப்புற காலில் வந்து எல்லாம் கடன் அடைக்கப்படுது, வீடு எல்லாம் மாறுது, வீட்டுடைய பொருள்கள் மாறுது. அல்லேலூயா. டிவி இல்லாத வீட்டுல டிவி வருது. எதுக்கு? யார் பாக்குறதுக்கு? நம்ம பார்க்கலப்பா, ராஜா பாக்குறதுக்கு டிவி. அப்போ ஒரு சாதாரண ராஜா வரும்போதே அவ்வளவு அட்மாஸ்பியர் மாறுதுன்றா. என்ன நைட்டு சேவகர் என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கிறாங்க. ஆமே. ஒண்ணுக்கு முதல்ல யாரும் மதிக்க மாட்டேங்க. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா வீடு முன்னாடி 2 காவலர்கள், பின்னாடி 2 காவலர்கள், முழு செக்யூரிட்டி இருக்கிறாங்க. ஏன்? ராஜா வந்துட்டாரு. அல்லேலூயா. இவங்க வந்த வாழ்வு. ஆமென். அப்போ ராஜா வந்த வீட்டுல எல்லாமே மாறுற மாதிரி கர்த்தர் வந்த வீட்டுல எல்லாமே மாறும். ஹல்லேலூயா. உங்க பொருளாதார பிரச்சனைகள் மாறும், உங்க கடன் மாறும், உங்க கஷ்டங்கள் மாறும், வியாதிகள் மாறும், உங்க பேச்சு மாறும், உங்க நடத்தை மாறும், உங்க ட்ரெஸ் மாறும், உடைகள் மாறும். ஹல்லேலூயா. ராஜா பார்த்தா கழுத்து நிறைய போட்டுச்சுக்கிறாரு, தங்கமா போட்டுக்கிறாரு. இவங்க கழுத்து ஒண்ணுமே இல்லை. என்னப்ப நம்ம உள்ள போட்டுக்கிறோம், இந்த 2 வச்சுக்கோ, வச்சுக்கோ. அல்லேலூயா. இந்த 2 மோதிரம் வச்சுக்கோ. அல்லேலூயா. இப்படியாக உங்க ராஜா வர 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 நீங்களும் ஒரு ராஜா மாறி ராஜாத்து மாதிரி மாறுவீங்க. அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் யார் வராரோ அவர்களை தேவன் தேவனை போல மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் தேவனை போல யார? நம்மள. ஆமென். பக்கத்து சொல்லுங்க, தேவன் வந்தா தேவன் நம்மள தேவனை மாதிரி மாத்துறாரா? தேவன் வீட்டுக்கு வந்தா தேவனை மாதிரி நம்மளே மாத்துறாரா? நான் சொல்லுப்பா, மாத்துறாரா? ஆமென். கையெல்லாம் விரலாம் சொல்லுங்க. கையெல்லாம் மோதலாம் வரப்போகுது, எல்லாம் பிரச்சனை மாற போகுது, கஷ்டம்லாம் மாற போகுது, சந்தோஷமான வாழ்க்கை வாழ போறேன். அல்லேலூயா. நிம்மதியான வாழ்க்கை வாழ போறேன், சுகமான வாழ்க்கை வாழ போறேன். அல்லேலூயா. தேடி வரும். எனக்கு வாங்க காசு, நீ எது வாங்குற? உனதான் தாட்டப்படியே தேடி வரும். ராஜா வந்துட்டார்ல வீட்டுல. அல்லேலூயா. ராஜா வந்தார்னா ஆட்டோமேட்டிக்காவே எல்லாம் தேடி வரும். ஆமென். நீங்க கர்த்தருக்கு ஊழியம் பண்ணி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருடைய காரியத்துல கர்த்தருக்கு பிரியமா நடந்தீங்கன்னா ராஜா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா. உலகத்து ராஜா வந்தாலே இவ்வளவு மாறும் என்றால், மெய்யான பரலோகத்து ராஜா வீட்டுக்கு வந்தா என்னெல்லாம் மாறும் வாழ்க்கையில. அல்லேலூயா. எல்லாம் மாறும். ஆமென். என் ராஜா என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் ராஜா எல்லாவற்றையும் மாற்றுவார். என் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார். யோசுவா 3:5 பாத்தீங்கன்னா அங்க போட்டிருக்கோம். 3:5 யோசு ஜனங்க நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் நடுவிலே அற்புதத்தை செய்வார். அற்புதத்தை செய்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். நாம் அதற்கு நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். கர்த்தர் வரணும் சொல்றோம். இப்ப ராஜா வந்துட்டார் வீட்டுல. பயங்கர குடிகாரன். என்ன பண்ண? இப்போ ஒழுங்கா மாறணும் இல்லையா? எப்பத்தாலுமே திட்டுவான். இப்ப திட்ட முடியுமா? எப்ப நீ பரிசுத்தப்படுத்திக்கோ. ராஜா வந்துட்டார் வீட்டுல. இப்ப ஒழுங்கா என்ன பண்ணு, ஒழுங்கா நடந்துக்கோ, ஒழுங்கா இரு. பேச்சு மாறணும். ஆமென். செய்கைகள் மாறணும், நம்ம பார்வை மாறணும், நம்ம எல்லாம் நினைப்பெல்லாம் மாறணும். இதெல்லாம் உங்களுக்குள்ள மாற்றம் ஏற்படணும். ராஜா மட்டும் வந்துட்டு நீங்க பழைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ராஜா போயிடுவார். ராஜா போயிட்டார்னா எல்லாம் போயிடும். ஆமென். ராஜா தக்க வைத்துக் கொள்வதற்காக உங்களை நீங்கள பரிசுப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. உங்க பேச்சை மாத்துங்க, உங்க நடத்தைய மாத்துங்க. இதற்கு உதவி செய்துக்கு தான் ஆவியர் நம்மோடு இருக்கிறாரு. ஆவியர் நம்மோடு இருந்து நம்ம பேச்சை மாத்துகிறாரு. இவ்வளவு நேரம் வந்து கோபப்பட்டு பேச நம்ம இப்போ சமாதானமா பேசல மாறணும். ஆமென். கோமா பேச நம்ம என்ன குழம்பு வச்சுக்கிற அப்படி சொல்லு, என்ன குழம்பு வச்சுக்கிற அப்படி மாறணும். இல்லையா?
என்ன கடுப்பு வச்சுக்கிறேன் கேட்டா இப்ப அப்படி மாறணும் பேச்சு, அப்படியே மாறி அவன் அதே ஒவ்வொரு விஷயத்துலயும் அறிவு இருக்கா, அறிவு இருக்கா, நல்ல செய்யல, அப்படியே கோபம் வந்தா கூட அப்படியே பாசமா அல்ல நேசிக்கிற மாதிரி. ஏன்னா நீங்க உங்க வாழ்க்கை என்ன பண்ண, பேச்சு மாறணும். ஆமேன். எண்ணங்கள் மாறணும், சிந்தனைகள் மாறணும். கர்த்தனுக்கு அதுக்கு நீங்க கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்து விட்டு கொடுக்கணும். கர்த்தருக்கு பரிசுப்படுத்தி ஒவ்வொரு நாளும் பரிசுப்படுத்திக்கணும். என் வாழ்க்கை கெட்டது இருக்குதா, நான் விடுறேன், ஆண்டவர் என்னோட தங்கணும். இவன் வாழ்க்கையில தேவையில்லாத நான் பேசுறேன்னா நான் விடுறேன், கர்த்தர் என்னோட தங்கணும். ஐயோ தேவையில்லாத பழக்கங்கள் இருக்குதா, நான் விடுறேன், கர்த்தரோடு இருக்கணும். தேவையில்லாத என்ன பண்ண காரியங்கள் செய்யறேன்னா நான் விடுறேன், கர்த்தரோடு இருக்கணும். சரி விட முடியலையே, ஆவியான உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. விட நினைக்கிற விட முடியல, ஹெல்ப் பண்ணுங்க. அதில் பிடிச்சி கர்த்தரை மாத்திரம் வீட்டுல தக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கலேன், உங்களை மாதிரி அதிர்ஷ்டாலி உலகத்துல யாரும் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் யார் வீட்டில் இருக்கிறானோ அவன் தான் உலகத்திலே மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நாம் என்ன செய்யணும், கர்த்தர் நம்ம வீட்டுல எப்பொழுதும் தங்குற மாதிரி நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கொஞ்சம் கேப் கொடுத்தாலுமே பிசாசு ஏதாவது கொண்டு வந்துருவான். கொஞ்சம் கொடுத்தா அவனுக்கு ரொம்பலாம் தேவையில்லை, அவன் எலி மாதிரி. கொஞ்சம் கேப் கொடுத்தாலே போதும், என்ன பண்ணுவான், உள்ள நுழைஞ்சு கிழிஞ்சு என்ன பண்ணிடுவான், வந்துருவோம். அதனால பிசாசுக்கு ஏத்துருங்க. ஆமே, ஜாக்கிரதையா இருங்க. எந்த வழியிலும் வராதபடிக்கு என்ன பண்ணுங்க, தடை பண்ணுங்க. ஆமேன். அவன் என்ன பண்ணுங்க, அவன் செயல்களை திட்டங்கள் தடை பண்ணுங்க. நீங்க வாங்கப்பா, நீங்க வந்த வாழ்க்கை மாறும். இப்படி நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 சாமுவேல் 6 அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 6 அதிகாரம் 11, 12 பார்க்கலாம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையிலே. எத்தனை மாதம்? 3 மாதம் இருந்துச்சு. கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பெட்டி என்னன்னா, கர்த்தர் இருக்குது அடையாளம், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குது. ஆமே, குளிர்த்த தோல் இருக்குது, சமூகத்து அப்பம் இருக்குது. அல்லேலூயா. உடம்பு 10 கட்டளை இருக்குது. கர்த்தருடைய பெட்டின்றது கர்த்தர் இருக்கிற மாதிரி அடையாளம். அப்போ ஓபேத் வீட்டுல எத்தனை மாதம் இருந்துச்சா? 3 மாதம் இருந்துச்சு. இருக்கு கர்த்தர் ஓபேத் எதையும் வீட்டாரையும் ஆசீர்வதித்தாரு. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்மையும் வீட்டாரையும் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கணும். ஆமென். பக்க சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம்பா. அது மட்டும் பார்த்து பத்திரம் பார்த்துங்க. கர்த்தர் மாத்திரம் இருந்தா பிசாசு உள்ள வர முடியாது, வியாதி உள்ள வர முடியாது, கஷ்டம் உள்ள வர முடியாது. கர்த்தரை நம்ம விட்டு இருந்தால்தான் பிரச்சனை காரணம். அதுல கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஓபேத் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்ன பண்ணாரு, அதே நம்ம வீட்டை ஆசீர்வதிப்பார். அடுத்து படிக்கலாம். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அவன் என்ன பண்ணார்னா, தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆமென். வீட மாத்த ஆசீர்வதிக்கல, அவன் என்ன இருந்துச்சு எல்லாத்தையும் ஆசீர்வதித்தார். அவன் ஆடு மாடுகள் ஆசீர்வதித்தாரு, ஒட்டகங்களை ஆசீர்வதித்தாரு, அவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தாரு, அவன் செய்யற வேலையை ஆசீர்வதித்தாரு, அவன் செய்யற என்ன பண்ண ஒவ்வொரு காரியத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாரு. அல்லேலூயா. அதான் போட்டிருக்கு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். ஆமென். என்ன இருக்கு உங்களுக்கு, என்ன இருக்கு உங்களுக்கு? எது இருந்தாலும் வேலை செய்றீங்களா, வேலை ஆசீர்வதிப்பாரு. உங்க ட்ரெஸ் ஆசீர்வதிப்பாரு. ஆமென். உங்களுக்கு தேவை என்ன பண்ண ஆசீர்வதிப்பாரு. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பது. ஆசீர்வாதம் என்பது பொருள் மாத்திரம் இல்ல, இந்த ஆசீர்வாதம் என்பது ஒரு பரிபூர்ணம். அது உங்களுக்கு சுகமா இருக்கலாம், பலனா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், இது எல்லாமே ஆசீர்வாதத்துல வரும். ஆமென். அதுல ஒரு பாட்டு தானே அது செல்வம். ஆமென். அப்ப கர்த்தர் நம்மோடு இருந்தா எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. இது ராஜாவுக்கு போயிடுச்சு. ராஜாவுக்கு நீங்க நல்லா இருக்குது, முக ஸ்டாலினுக்கு போயிடுச்சு. எப்பா ஆசீர்வாதம் இருக்கிறாங்களாம்பா பஜனை கோல் சீட்ல, பயங்கர என்ன தரல, பயங்கரமா ஆசீர்வாதமாகறாங்க. என்ன விஷயத்தன்னா, அவன் இல்லப்பா உடன்படிக்கை பெட்டி வந்துச்சு, அதுதான் மாறிடுச்சு அப்படின்னு ராஜா தெரியுற அளவுக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க, ராஜா தெரியுற அளவுக்கு ஆசீர்வாதமா மாறிச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. அவன் எதை செய்தாலுமே ஆசீர்வதிக்குது, எதை பண்ணாலுமே ஆசீர்வாதம் மாறுது. என்னன்னு தெரியல, என்னப்பா எதை பண்ணாலும் ஆசீர்வாதமா இருக்குதப்பா, என்ன பண்ணாலுமே சக்சஸ் ஆகுதப்பா. ஏனென்றால் கர்த்தருடைய பெட்டி ஓபேத் வீட்டுல 3 மாதம் தான் இருந்துச்சு, எல்லாவற்றையும் ஆசீர்வாதங்கள். ஆமென். கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தர் ஆவியானவர் நம் வீட்டுல இருந்துன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பாரு. அல்லேலூயா.
ஹalleluya. அப்ப என்ன பண்ணார்? அப்போ தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் வீட்டில இருந்து தாவீது நகருக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். அப்பா ஒரு வீட்டுல இருந்து வாசம் வந்தனா அவனை கொண்டு நம்முடைய பட்டல கொண்டு வந்தா இவ்வளவு ஆசீர்வாதமா சொல்லிட்டு வீட்டுல தூக்கிட்டான். ஏன் தூக்கினார்னா, இப்படியே இருந்தானா அவன் ராஜா ஆயிட போறான் போல தெரியுது, அவன் வெளியே போட்டு பயங்கரமான ஆளா போல தெரியுது, வேணாம்பா நம்ம கொண்டு வந்து சொல்லிட்டு ராஜாவே அங்க என்ன பண்ண எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு அவனுடைய கீர்த்தி பெருகிடுச்சு. ஆமென். நம்முடைய கீர்த்தி பெருகணும்னா கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கணும்னா கர்த்தர் நம்மோடு இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம். கர்த்தர் ஆசீர்வாதம் இல்லப்பா, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருந்தால்தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு இருக்கும். கர்த்தரோட ஆசீர்வாதம் நம்மோடு இருந்தாதான் நமக்கு செல்வம் நம்மோடு இருக்கும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் நம்மோடு இருக்கும். நம்ம ஐஸ்வர்யத்தை மாத்திரம் தேடுறோம், கர்த்தரை விட்டு விடுறோம். கர்த்தர் நமக்கு தேவையில்லை. எது நமக்கு இப்போ ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னா அது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் இருந்தாதான் அது ஆசீர்வாதமே வரும். முட்டை வாங்க போறீங்க, அப்பா எனக்கு தேவை முட்டை தான், வெளியே என்ன தேவையில்லை, தோடு தேவை. தோடு இல்லாமலே ஓடு இல்லாமலே என்ன பண்ண எனக்கு முட்டை கொண்டு வாங்க முடியுமா? அப்பா முட்டையை வேணும்னா என்ன பண்ணும், தோடு தான் முக்கியம், அது உள்ள ஓடுதான் முக்கியம். அப்போ அதே மாதிரிதான் கர்த்தர் இல்லாமல் உங்களை ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்காமல் உங்களை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ முடியாது. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று எங்க தெரியுமா இருக்கு? கர்த்தர். ஆமென். கர்த்தரை நீ விட்டுட்டு ஆசீர்வாதத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு பணத்தை மாத்திரம் பிடிச்சீங்கன்னா அது உங்க வாழ்க்கை சேராது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. கவனிக்கிற பிரதீபே, பக்கத்துல இருக்கிறது சைமனா, கவனிக்கிறீங்களா? எது முக்கியம்? எதையா முக்கியம்? பக்கத்துல இருக்கிறவரு ஓகே. கர்த்தர் தான் வாழ்க்கையில முக்கியம். ஆமென். கர்த்தர் தான் முக்கியம். ஆமென். நீங்க செல்வத்தை நோக்கி போக கூடாது, கர்த்தர் நோக்கி போகணும். உங்களை மத்த ஐஸ்வர்யம் நோக்கி போக கூடாது, கர்த்தர் நோக்கி போகணும். கர்த்தருக்குள்ளதான் எல்லாமே இருக்குது. நம்ம அவர்கிட்ட வெறுகிறதே பார்க்க கூடாது, அவரையே தான் முன்னாடி வச்சு பார்க்கணும். ஆமென். அவர் நம்ம தக்க வைத்துக் கொள்வதற்காக நான் சில விட வேண்டி இருக்கும், சிலதை ஒப்பு கொடுக்க வேண்டி இருக்கும், மன்னிக்க வேண்டி இருக்கும், நீங்களை பரிசுப்படுத்திக் கொள்ள வேண்டி இருக்கும், சிலது என்ன பண்ணிருக்கும் ஆண்டவருக்கு, சிலதை மறக்க வேண்டி இருக்கும். கர்த்தர் நம்மோடு இருக்கணும்னா இதெல்லாம் செய்யணும். அதனால தியாகத்தோடு நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உயர்த்துவாராக. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா 2 சாமுவேல் 7:3 பார்க்கலாம். அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். கர்த்தர் யாரோடு இருக்கிறாரு? இருக்கிறாரே. ஹல்லேலூயா. நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரா? 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 ஆமென். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நீங்க நல்லா இருப்பீங்க. ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தனா நீங்க நல்லா இருப்பீங்க, மகாராஜாவா இருப்பீங்க, ராசாத்தியா இருப்பீங்க. அல்லேலூயா. ராஜாவா இருப்பீங்க. உங்களுக்கு கவலை இருக்காது. ஹல்லேலூயா. சந்தோஷம் தான் வாழ்க்கையில, நிம்மதி தான் வாழ்க்கையில, செல்வம் தான் வாழ்க்கையில. நீ தொட்டதெல்லாம் பொண்ணாகும், தொட்டதெல்லாம் பொண்ணாகும் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நீ தொட்டதெல்லாம் நடக்கும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஏன்? எப்படின்னா கர்த்தர் கர்த்தர் நம்மோடு இருக்கிறால. 29 பாத்தீங்கன்னா அதுலயே 7:29. இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? இப்பொழுது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராக ஆண்டவராக தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம் அடியாரின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக. ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் என்ன காரணம்னா, கர்த்தர் தாவீதோடு இருந்தனால இந்த ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில சேர்ந்தது. ஆமென். ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்? யாரெல்லாம் கர்த்தர் வேணும்? கர்த்தர் வேணும் சொன்னவங்களும் ஆசை வந்துச்சு உங்களுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்தால் அவன் ஆசீர்வாதமே. ஆமென். கர்த்தர் வாழ்க்கையில வந்தானா அவர்தான் செல்வமே. கர்த்தர் வாழ்க்கை வந்தா சந்தோஷம் அவர்தான், நிம்மதி அவர்தான். அவர் வாழ்க்கை வந்தா செழிப்பு அவர்தான், சுகம் அவர்தான், ஆரோக்கியம் அவர்தான். எல்லாமே அவருக்குள்ள எல்லாமே இருக்கு.
அவரை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் பிடிச்சு கொள்வாரு. அவரை பிடிச்சிட்டாருன்னா வாழ்க்கை தலைக்கீழா மாறிடும். நீங்க படித்த எல்லாருமே பாத்தீங்கன்னா சாதாரணமானவர்கள் தான். இவங்க பெரியவங்க யாரும் கிடையாது. ஆமென். தாவீது சாதா ஆடு மேய்க்கப்பட்டவன். யோசுவா பாத்தீங்கன்னா சாதாரண வேலைக்காரனா இருந்தவன். யாக்கோபு பயந்து என்ன பண்ண போகும்போது கோலும் கையுமா போறான். யோசேப்பு அடிமையாக போறான். சாலமோன் பாத்தீங்கன்னா அவன் ராஜாவா இருக்கிறது தகுதி இல்ல. யாருக்கு? சாலமோனுக்கு. சாதாரணமானவர்கள், ஒன்றுக்கும் உதவானவர்கள். அவன் வாழ்ந்த காலத்துல இவனோட பராக்கிரமசாலியா இருந்தாங்க, பெரிய வீரர்களா இருந்தாங்க, பெரிய திறமசாலியா இருந்தாங்க. ஆனா அவரெல்லாம் விட்டு விட்டு இவர்களை, சாதாரணமானவர்களை, படிப்பறிவு இல்லாதவர்களை, திறமை இல்லாதவர்களை, பயந்தாங்கொள்ளிகளை, ஒன்றுமில்லாதவர்களை எல்லாம் எடுத்து ஆண்டு பயன்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்தினார்னா நம்மள உயர்த்த மாட்டாரா? அல்லேலூயா. எனக்கு படிப்பு இல்ல, எனக்கு அழகு இல்ல, எனக்கு திறமை இல்ல, எனக்கு ஒண்ணுமில்ல, கவலைப்படாதீங்க. ஆண்டு இருக்கிறாரா? அல்லேலூயா. ஆண்டு இருக்கிறாரா? அப்ப நீங்க தான் டாப். ஆமென். நீங்க படிப்பு இல்லைன்னா அது ஒரு ஜீரோ, திறமை இல்லைன்னா ஒரு இன்னொரு ஜீரோ, எனக்கு அழகு இல்லைன்னா இனி ஒரு ஜீரோ, எனக்கு ஒரு வேலை ஒழுங்கா செய்ய தெரியாது அது ஒரு ஜீரோ. 5 ஜீரோ வச்சு வச்சுங்களேன். 5 ஜீரோ பக்கம் ஒண்ணு வந்துச்சுன்னா என்ன வைப்போம்? எத்தனை லட்சம் ஆயிடுப்போம்? 1 லட்சம் ஆயிடுமா? 1 லட்சம். 5 ஜீரோவா இருந்துச்சு உங்க வாழ்க்கை, ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்ல. ஆனா அந்த 5 ஜீரோ பக்கத்துல 1 லட்சம் ஒண்ணு வந்தோன்னா 1 லட்சமா மாறிடுறீங்க. அப்போ உங்க ஜீரோ வேலைன்னா இப்போ என்ன ஆயிடுது? இப்பெல்லாம் வேல்யூவா மாறிடுது. அல்லேலூயா. ஏன்னா 5 இல்லங்க 6 6 10 லட்சம். அல்லேலூயா. 6 ஜீரோ 7 ஜீரோ எங்க வாழ்க்கை. 7மே நம்ம மடசாம்பரா. நீங்க எதுக்கும் உதவாது 7 ஜீரோங்க. எங்க அப்பா அம்மாவே உதவாத, ஒருத்துக்கு லாய்க்கு இல்லாதவன் அப்படி சொல்லிட்ட. 7 ஜீரோவா? நீ யாரு இப்போ? 1 கோடி. ஒருத்தர் 8 ஜீரோ. ஒண்ணுமே இல்ல. படிப்பு, ஐயோ படிப்பு, இங்கிலீஷ் 4 வார்த்தை பேச முடியாதுங்க. 4 பேர்கிட்ட நல்ல வார்த்தையே பேச தெரியாது. காலம் உதறும், உளருவேன், உரலை கொட்டுவேன். யார் வீட்டுக்கு வந்தா அப்படி ஓடி போயிடுவேன். 8 ஜீரோ என்ன பண்ணுது இப்போ? 10 கோடி. அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கை நெகட்டிவ் ஆக 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 ஆண்டை சேர்த்துட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வேல்யூ அதிகமாயிடும். ஆனா என்ன பிரச்சனை? ஆண்டை சேர்க்காம இருந்துட்டீங்கன்னா 8 ஜீரோ தான். அல்லேலூயா. வேல்யூ இல்லதா? ஆனா வேல்யூ இல்லாத உங்க வாழ்க்கையில வேல்யூபிளான ஆண்டு வந்துட்டாருன்னா நீங்க கோடீஸ்வரங்க. அல்லேலூயா. யார நீங்க பார்க்க சொல்ல? நீ கோடீஸ்வரங்க, நீ கோடீஸ்வரி, நீ கோடீஸ்வரன். அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஆண்டு வந்துட்டா நீங்க தான் கோடீஸ்வரி, கோடீஸ்வரன். அல்லேலூயா. உன் வாழ்க்கை மாறும். கர்த்தரை மாத்திரம் வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்க. உங்க நெகட்டிவ்ல பாசிட்டிவாக மாறும். ஆமென். உன் கடன்லாம் என்ன பண்ண போகும்? வாழ்க்கை கஷ்டங்கள்லாம் மாறும், வாழ்க்கை தரித்திரங்கள்லாம் மாறும். ஆனா அதற்கு நீங்க என்ன செய்யணும்னா கர்த்தரை நீங்க பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் யாக்கோபோடு இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார், கர்த்தர் சாலமோடு இருந்தாரு, கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். அதே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க காரிய சித்தி உள்ள மாறுவீங்க. ஆமென். உன் கையில் பிரேச ஆஸ்வதிப்பாரு. நீ போகிறவங்க ஆசுவா மாறுவாரு. கர்த்தர் ஏபோது ஆஸ்வதித்து போல எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரு. நீ நல்லா இருப்பிய, நல்லா ஆசீர்வாதமா இருப்ப, சந்தோஷமா இரு. ஏன் மூஞ்சி வச்சுக்கிற? உன் கடலாம் மாறும். அல்லேலூயா. கஷ்டங்கள்லாம் மாறும். கர்த்தரை மாத்த பிடிச்சு கொள்ளுங்க. வாழ்க்கை பலவீனமா இருக்கா? பலவீனங்கள் மாறும். ஆமென். எல்லாத்துடைய சக்தி அங்கிருந்தா வருது. கர்த்தரை மாத்த பிடிச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில இல்லாம ஒண்ணுமே இல்லை, எல்லாமே மாறும். ஒன்றும் இல்லாம வெறுங்கையா போன யாக்கோபை 2 பரிவாரால மாத்த முடியும் என்றால் உங்களை மாத்த முடியாதா? மாத்த முடியும். ஆமென். ஒன்றுமில்லாதவனை உயர்த்துற ஆண்டவர். அவர் சிறியவனை புழுதில் எடுத்து எளிவனை குப்பையில் நிறுத்தி ராஜாக்களோ பிரபுக்கள் மகா வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன். அவருக்கு என்ன தேவைன்னா ஜீரோக்கள் தான் தேவை. அல்லேலூயா. நம்பர்லாம் தேவையில்லை, ஜீரோக்கள் இருந்தாலே போதும். அது ஜீரோக்கள் எல்லாம் ஆண்டவர் ஹீரோக்களா மாத்துறாரு. அல்லேலூயா. ஜீரோ ஆக்குறீங்களா? இருக்கீங்களா? நீங்க தான் ஹீரோக்கள். பார்க்க சொல்லுங்க. ஜீரோவா? நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் ஹீரோயின். இல்லையா? நீங்க தான் ஹீரோயின், நீங்க தான் ஹீரோ. வாழ்க்கை ஆண்டரோட ஹீரோ நீங்க தான். அல்லேலூயா. ஆண்டு ஹீரோயின் நீங்க தான். ஏன் ஆண்டு உங்களை வைத்து தான் என்ன பண்ண படம் எடுக்க போறாரு. அல்லேலூயா. அந்த படம் சக்சஸா மாற போகுது. அல்லேலூயா. வாழ்க்கை உயர போகுது. வாழ்க்கை மேன்மேலும் ஆசமா மாற போகுது. நீங்கள் கற்பனை கட்டக்கூடாத அளவுக்கு தேவனை மாற்றுவாரு. அல்லேலூயா. தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். என்னால் முடியலப்பா, நீங்க தான் செய்யணும். என்ன தெரியாதப்பா, நீங்க தான் செய்யணும். எனக்கு பலம் இல்லப்பா, நீங்க செய்யணும். யார் தான் ஒப்பு கொடுக்குறாங்களோ, விட்டு கொடுக்குறாங்களோ அவங்களை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.
ஆமென். என்ன முடியும்னா நீயே பண்ணிக்கொண்டார். யார் எல்லாம் முடியல, என்ன கஷ்டமா இருக்கு, எனக்கு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு யார் போறாங்களோ, ஆண்டு தெரியுறாங்களோ, அவர்களை வைத்து ஆண்டவர் பெரிய விஷயம் செய்வாரு. அல்லேலூயா. நம் வாழ்க்கை ஆண்டவர் மாத்துவாரு, நம் குடும்பத்தை ஆண்டவர் மாத்துவார். நிச்சயமாகவே மாற்றி பெரிய காரியம் வாழ்க்கை செய்வார். சாதாரணமாக இருக்கவளை அசாதாரண மாத்த தேவன் உங்க வாழ்க்கையும், சாதாரணமா இருக்கிற வாழ்க்கையை அசாதாரண வாழ்க்கையை மாத்துறதுக்கு அவருடைய வல்லமை இருக்கு. ஆமென். அவர் சாதாரண தேவன் இல்ல, அவரே வல்லமுள்ள தேவன், எல்ஷடாய் தேவன். ஹல்லேலூயா. நிச்சயம் மாத்துவார். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், நீங்க வாழ்க்கை உயர்ந்து கொண்டே வருவீங்க. கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. நீ கவலைப்பட்டீங்கன்னா ஆண்டவர் நீங்க மட்டுப்படுத்துமா ஆயிடும். ஆண்டவர் உங்க இருக்கிறார்ல, ஏன் கவலைப்படுறீங்க? அவன் உங்க இருக்கவே கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. ஏனென்றால் நீங்க ஒரு வண்டியில போறீங்க, ஒரு ரூட்டுக்கு, ஒரு தெரியாம ஒரு ஊருக்கு போறீங்க. உங்களுக்கு அட்ரஸ் கேக்குறீங்க, சொல்ற அப்பா எங்க வீடு பக்கம் தான்ப்பா, அது ரைட்ல போய் லெஃப்ட் போறேன் வந்துரும்பா அப்படின்றாரு, சொல்றாரு. சரி நான் அங்கதான் போறேன், வண்டியில ஏறிக்கிட்டு நான் ஏத்துக்கிட்டீங்க வண்டியில. கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்க நிப்பாட்டிட்டு வேறதுகிட்ட எப்படி சார் போகணும் கேட்டா உட்காந்து எப்படி இருக்கும் அவருக்கு? ஐயா நான் தான் ரூட்டு காட்ட பக்கம் உட்காந்து வண்டியில உட்காந்துட்டேன். அப்ப திருப்பி கொஞ்சம் தூரம் போய் ரூட்டு காட்டினா என்ன இருக்கும் உனக்கு? நான் தான் கூட இருக்கிறேன்ல, அப்பயே பயப்படுற. ஆமென். கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா, திருப்பி பயந்து ரூட்டை கேட்கிற. கர்த்தர் இருக்கிறாரு, நம்ம கேட்பாமா? கேட்க மாட்டோங்க. எப்பா பக்கத்து வீட்டுக்காரர் நம்ம கூட இருக்கிறாருப்பா, இவருக்கு ரூட், ஊருக்காரர் நம்மோடு இருக்கிறாரு, இவர் ரூட் தெரியுமே, இவர் சொல்லுவாரு. அதே மாதிரி நம்மோடு இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியும். ஆமென். வாழ்க்கையில சகலத்தையும் தெரியும், நடந்து முடியும் தெரியும், நடக்கும் தெரியும், நடக்க போகும் தெரியும். அவரை மாத்திரம் ஒன்ல ஏத்திக்கோ. ஏத்திட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ஐயோ கவலையா இருக்கே, ஐயோ கவலையா இருக்கே அப்படி கவலைப்படாத. பக்கத்து யாரு உட்கார்ந்துக்கிறது? உங்களை ஆண்டு உட்கார்ந்துக்கிறாரு. அவர்கிட்ட கேளுங்க, ரைட்ல போணுமா ரைட்ல போ, லெஃப்ட்ல போணுமா லெஃப்ட்ல போ, ஸ்ட்ரைட்டா போணுமா ஸ்ட்ரைட்டா கேளுங்க. பக்கத்துல இருந்துகிட்டு கேட்டீங்கன்னா நிச்சயமா ரூட்டு காட்டுவாரு. நீங்க நிப்பாட்டி மத்தவங்க கேட்க வேணாம், அவரே உங்களுக்கு கைட் பண்ணுவாரு வாழ்க்கையில. ஹல்லேலூயா. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நிக்கலாமா? ஹல்லேலூயா. ரிஷதடதலியா லிகரதடத லஷதல கரதடதலியா லிகரபதடத லஷதலியா. உன்னதமான உன்னுடன் இருக்க கலங்காதே. பலமா ஹல்லேலூயா. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, ஒரு நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, ஒரு நன்மையும் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, நல்லவரே, ஒரு நன்மைகள் குறை. நல்லவரே, ஒரு நன்மையும் குறையாதே. உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாதம் அமர்ந்து அந்நாளின் ஜெபம் கேட்டார். ஆமென். கரபதடதல கரபதடதாஷின் பாதம் ஆமென். அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அனாதையாய் அறிந்த அந்த ஆகாரின் துயத்து அனாதையாய் துயத்து உன்னத தேவன் உன்னுடன் இருக்கும் உள்ளமை கலங்காதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, ஒரு நன்மையும் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, ஒரு நன்மையும் குறையாதே. அவர் நல்லவரே, என்று வல்லவரே, ஒரு நன்மையும் குறையாதே. உன்னதேவன் உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.
உன்ன தேவன் என்னோடு இருக்கிறாரு, உன்ன தேவன் என்னோடு இருக்கிறாரு. உள்ளமே கலங்காதே, பயப்படாதே. அவருக்கு ஆகாரின் கண்ணீரை கண்டவர் லீஷா தடா கராதடா, உன்னுடைய கண்ணீரை காண்கிறவர். மக ஆகாரே ஏன் அழுகிறாய்? லீஷா கராதடா தலா ஷதடா தலா ஷக்கராபதலியா, உன் அழுகையை பார்க்க தேவன், உன் கண்ணீரை பார்க்க தேவன். கண்ணீரை பார்க்க மாத்திரமல்ல, கண்ணீருக்கு பதில் கொடுக்க தேவன். அவர் தேவன். லீஷா தடா தலா ஷதடா, உன் பிரச்சனையை மாத்துற தேவன், உன்னுடைய கடனை மாத்துற தேவன், உன் கவலைகளை மாத்துற தேவன், உன் வியாதியை மாத்துற தேவன், உன் பிரச்சனையை மாத்துற தேவன். பிள்ளையை குறித்து கவலைப்படுகிறாயோ, பிள்ளையை குறித்து கலங்குகிறாயோ, பிள்ளை எதிர்காலத்தை குறித்து பயப்படுறாயோ, மகளே பயப்படாதே. உன்ன தேவன் நான் உன்னோட இருக்கிறேன். நீ திகையாதே, நீ கலங்காதே, நீ பயப்படாதே, தைரியமா இரு. ஹalleluya. ரிஷாதடா தலகரபதலியா, என் கைக்கு மிஞ்சி எதுவும் நடக்க போகுதில்லை, என் கைக்கு மிஞ்சி நடக்க போகுதில்லை. நானே சர்வவல்லமையுள்ள தேவன், என் பிள்ளைகளுக்கு நன்மையை மாத்திரம் செய்கிற கர்த்தர். நான் உன்னோடு இருந்தால் ஜெயம் உனக்குத்தான், நான் உன்னோடு இருந்தால் பலன் உனக்குத்தான், நான் உன்னோடு இருந்தால் வெற்றி உனக்குத்தான், நான் உன்னோடு இருந்தால் சுகம் உனக்குத்தான். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஹalleluya. ரிஷாக ராதா தலக ராதாலியா, உன்ன தேவன் என்னோடு இருக்கிறீர். கொஞ்சம் பயம் வேண்டாம், தேவன் என்னோட இருக்கிறீர் ஆண்டவரப்பா. உன் கோலும் கையுமாக இருந்த யாக்கோபை உயர்த்தி ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஒன்று அடிமையாக இருந்த யோசேப்பை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. வேலைக்காரன யோசுவை ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. பயந்தங்கொள்ளையா இருந்த ஆண்டவரப்பா சாலமோன் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. அந்த ஆடுக்கு பின்னாடி சென்ற தாவீது ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. என்னையும் ஆசீர்வதிங்கப்பா, என்னோடு வாங்கப்பா, என்னோடு வாங்கப்பா, என் குடும்பத்துல வாங்க ஆண்டவரே, என்ன வீட்டுக்கு வாங்கப்பா. கீழே கூப்பிடுங்க ஆண்டையா, ஏசப்பா கூப்பிடுங்க, ஏசப்பா ஏ சுவாமி என் வீட்டுக்கு வாங்கப்பா, என் வீட்டுக்கு வாங்க சுவாமி. அப்பா என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்க, என் சரித்துக்குள்ள இருதயத்துக்குள்ள வாங்க ஏசு சுவாமி. என் இருதயத்தை மாத்துங்க ஏசு சுவாமி. என் கஷ்டங்களை மாத்துங்கப்பா, என் கவலைகளை மாத்துங்கப்பா, என் கண்ணீரை மாத்துங்கப்பா, என் துக்கத்தை மாத்துங்க ஆண்டவரே. எதிராக திரியோப்ப நிக்கிறாங்கப்பா, அவங்க ஒண்ணுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. என் விரோதமா எழுப்ப சத்ரு வல்லமேல் நிர்மூலமாய் போகட்டப்பா. என் சொந்த ரத்தமே விரோதமா நிக்குதப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க. ரிஷா கராதடா தலா கராதடா தலா கரா லீ கராதா நாமு தாராதா ரகராதடா தலா கரா பதலியா. என் கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்களப்பா, என் கூட இருக்கிறவங்களே கஷ்டப்படுத்துறாங்களப்பா, என் கூட இருக்கிறவங்களே என்னப்பா கஷ்டம் பண்றாங்கப்பா. எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உண்மை எல்லாமே யார் ஆண்டவர் இருக்காங்க, உண்மையாம எனக்கு விடுவிக்கு யார் இருக்கிறாங்க, நீலாம் உதவி செய்ய யார் இருக்கிறாங்க, நீதான் உதவி. உண்மையே நம்பி வந்திருக்கிறோம், உண்மையை நம்பி வந்திருக்கிறோம். ஹாலி உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தெய்வத்தை விட்டு விட்டு உண்மை நம்பி வந்திருக்கோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, என்னை உயர்த்துங்க ஆண்டவரே, என் நன்மையை தாங்கப்பா. கல்லையும் மண்ணை விட்டு விட்டு சேவிக்காமல் நீதான் மையா தெய்வம் நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. என் நன்மையை தாங்க, உயர்ந்த அடக்கத்துல கொண்டு வைங்க. உண்மை நம்பி வந்து வெக்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே, நாங்க வெக்கப்பட்டு போகாதபடி செய்யுங்கப்பா. வெக்கப்பட்டு போனதுல எல்லாம் உயர்த்தி வீராங்கப்பா. எங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டனும் அவங்க உயரட்டும், எங்களை தாழ்த்தப்பட்டனும் அங்கெல்லாம் மேன்மை வைப்பீராங்கப்பா, மேன்மை வைப்பீராங்க ஆண்டவரே. ஹalleluya. கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஜெயம் நமக்கு தான், கர்த்தர் நம்மோடு இருந்தால் ஜெயம் நமக்கு தான். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. ஒரு நல்ல செய்தி என்னன்றா, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு. அதான் நல்ல செய்தி. கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, அதான் நல்ல செய்தி. கர்த்தர் என்னோடு இருக்கிறாரு. ஹalleluya. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும், பிசாசனுக்கு என்ன செய்ய முடியும், சூதனுக்கு என்ன செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. காற்றும் கடலும் அடங்கிதான் ஆக வேண்டும், பிரச்சனைகள் அடங்கிதான் ஆக வேண்டும். பிசாசு லேகியோனை போல வந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு தான் ஆக வேண்டும். ஹalleluya. கர்த்தருக்கு முன்பாக எதுவும் நிற்க முடியாது. தேவனை எனக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், தேவனை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவு பேர் தேவனை என் அப்பாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். நானே பயப்படணும், தைரியமா இருப்பேன், தைரியமா இருப்பேன். சிங்கங்கள் வரலாம், கரடிகள் வரலாம், கோலியாத்து வரலாம், யோர்தான் நதியை போல வரலாம், எரிய கோட்டைகள் வரலாம், செங்கடலே வரலாம், நாங்கள் தைரியமா நிற்போம். கர்த்தர் என்னோடு இருக்கிறாரே. ஹalleluya. இந்த பிரச்சனை என்ன செய்ய முடியும் என்னை? ஹalleluya. வானத்தை பூமியை படைத்த கர்த்தர் என்னோடு
என்னோட இருக்கிறாரு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. தைரியமா சொல்லுங்க, வானத்தை பூமி படைத்த கர்த்தர் என்னோட இருக்கிறாரு. இந்த பிரச்சனை என்ன செய்யும், இந்த போராட்டம் என்ன செய்யும், ஒன்றும் செய்யாது. பனியின் மேல பட்ட சூரியனை போல எல்லாம் உருகி நாசமாய் போகும். நான் நல்லா இருப்பேன், நான் நல்லா இருப்பேன், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், என் பிள்ளை நல்லா இருப்பாங்க, என் குடும்பம் நல்லா இருக்கும். ஹalleluya. அப்பா அப்படி ஆடு ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வந்து ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, பெரிய காரியம் செய்யும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் ஆவின் ஐக்கியம் அன்னியும் இன்று முன்னும் சதாகால் நம்மோடு இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவாது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு அறிவிப்பு இருக்குது.